Hello group 2 aspirants, welcome back to our English series. So இன்னைக்கு நம்ம English seriesல we are going to see the poem which is poem number 14 and இந்த poem பேரு Advice from a Tree written by Ilan Shamir. So advice from a tree என்ன நினைக்கிறீங்க actually what is this advice? So பொதுவாவே பாத்தீங்கன்னா advice னு சொன்னாலே இப்ப இருக்க யாருக்கும் வந்து advice பண்றானா வேணாம்டா எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணனும் right. So அது இல்லாம but always remember there is something called as experience னு ஒன்று இருக்கு wisdom னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க படிச்சது எல்லாமே, விஸ்டம்னா அது எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி லேர்ன் பண்றீங்களோ that is called as experience. ஸோ இந்த போயம்ல தி ஆத்தர் வந்து அவரே ஒரு ட்ரீயா பர்சானிஃபை பண்ற விஸ்டமை வந்து ஹியூமன் கிட்ட ஷேர் பண்றாரு. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் மச் டைம் வில் டைவ் இன்டு தி போயம். அட்வைஸ் ஃப்ரம் ட்ரீ கிட்ட இருந்து அட்வைஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரீ யாரு? இலான் ஷமீர் தான் ட்ரீயா இருக்கார். ஓகேவா? டியர் ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கும்போது சூப்பராக ஆரம்பிக்கிறார். டியர் ஃப்ரெண்ட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட். ஒரு கம்பீரமா எப்பவுமே ப்ரௌடா நில்லு. ஓகே, ப்ரௌட்னா ஒரு உன் மேலே கர்வம் வச்சுக்கோ. ஓகேவா? நிமிர்ந்து நில்லு. சிங்க் யூர் ரூட்ஸ் டீப் இன்டு தி எர்த். சிங்க் யூர் ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் வந்து இந்த இடத்துல ட்ரீயோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக வச்சுக்கோங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைங்க. ஓகேவா? எதை படித்தாலும் பேஸை ஸ்ட்ராங்காக வை. அதனால தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிங்க் யூர் ரூட்ஸ் டீப் இன்டு தி எர்த்குள்ளே, அதாவது நீ எதை பண்ணாலும் நிற்கும் போதோ இல்லைன்னா நீ படித்ததோ எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ரூட்ஸ் வச்சுக்கோ. ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த மீனிங் என்னன்னா, ரிஃப்ளெக்ட் தி லைட்னா ஒரு விஸ்டம் படிச்சிருப்பேன் இல்லை லைஃப்பில், ஒரு முக்கியமான லேர்னிங்ஸ் நீ லைஃப்பில் எப்போ படித்தாலும் அதை மிச்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. அதான் ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். இந்த கிரேட்டர் சோர்ஸ் வந்து ட்ரீ பொறுத்த வரைக்கும் என்ன, சன் கிட்ட இருந்த சன்லைட் அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதாவது அதை உள்வாங்கி, அது எப்படி கொடுக்குது, உள்வாங்கி நல்ல நியூட்ரிஷன் ட்ரீ பழமாக கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குது. அதுதான் வந்து இப்போ இந்த இடத்துல ட்ரீ வந்து சன் கிட்ட இருந்து வாங்குற லைட்டை உள்வாங்கி ஒரு நல்ல கனியா தருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்குற நல்ல விஷயத்த நல்லதா வாங்கி புரிஞ்சு நல்லதா செயல்படணும். சூப்பர். திங்க் லாங் டர்ம், கோ அவுட் ஆன் அ லிம்ப். லிம்ப்னா கால்கள்னு அர்த்தம், லெக்ஸ். அதாவது ஒரே இடத்துல இருக்காத, மூவ் பண்ணிட்டே இரு, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கோ. திங்க் லாங் டர்ம், பெருசா யோசி, அதாவது துயரமா யோசி. டு நாட் கீப் ஹியர், என் ஏம் இதாண்டான்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத, பெருசா யோசி. ரிமெம்பர் யுவர் பிளேஸ் அமாங் ஆல் லிவிங் பீயிங்ஸ். Embrace with joy the changing season. Remember your place among all living beings. அதாவது ஸ்டே கிரவுண்டட்ங்கிறாரு. நிறைய பேர் இருப்பாங்க, நீ தான் சொல்லி வைக்காம சமமா பாரு, கிரவுண்டடா இரு. எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன்ஸ். ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போது உனக்கு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோ. சம்மர் சீசன் வருதா, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோ. கஷ்டங்கள் ஏதாவது வருதா, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோ. ஸோ பிரச்சனைகள் எது வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி லைஃபை வாழுங்கிறார். ஃபார் ஈச் ஈல்ட் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் மாறும். இப்போ ட்ரீக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? ஃபார் ஈச் ஈல்ட்ஸ் இட்ஸ் ஓன் அபண்டன்ஸ். அதுக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் இல்லை ஒவ்வொரு சீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு அபண்டன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்ப்ரிங் காலம்னா உங்களுக்கு புது ஃப்ளவர்ஸ் வர டைம். அந்த டைம்ல ரீபர்த், ட்ரீ வந்து என்ன ஆகும், ரீபர்த் எடுத்துக்கும். கரெக்டா? ஸோ ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது ட்ரீ வந்து புதுசா இலைகள் கொண்டு வரும், புதுசா கனிகள் கொண்டு வரும். ஸோ அந்த டைம்ல அதுக்கு ஒரு ரீபர்த்தும் ஒரு புது எனர்ஜியோட வாழும். growth and contentment ஆஃப் சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா, அதாவது கண்டென்ட்மெண்ட். இந்த கண்டென்ட்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பினஸ். சம்மர் டைம்ல என்னோட growth இருக்கும், பர்த் ஆயிருக்கேன், எனர்ஜியோட க்ரோ பண்ணிட்டே இருக்கேன். அதே டைம்ல நான் வந்து என்ன ஹாப்பியா இருக்கேன். விஸ்டம் டு லெட் கோ ஆஃப் லீஃப் இன் தி ஃபால். ஆட்டம் சீசன்ல மரங்கள் கிளைகளை என்னோட லீவ்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணேன், இலைகளை வந்து லூஸ் பண்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் படிச்சது எல்லாமே வந்து மிச்சம் உங்களுக்கு தரேன், மிச்ச ஏர்த்துக்கு தான். அதாவது புதுசா லேர்ன் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரீ சொல்லுது. ரெஸ்ட் அண்ட் குவைட் ரினியூவல் ஆஃப் வின்டர். ஸோ வின்டர் சீசன் என்ன பண்றேன், நான் க்ரோ ஆகாம, அதாவது என்னையே நான் வந்து புதுசா
ரெடி பண்ணி புதுசாக வரப்போகிற ஸ்ப்ரிங் சீசனில் அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஃபீல் தி விண்ட் அண்ட் தி சன் அண்ட் டிலைட் இன் தியர் பிரசன்ஸ். விண்டை ஃபீல் பண்ணு, சன்னை ஃபீல் பண்ணு, அவங்க கொடுக்குற விஷயத்தை ஃபீல் பண்ணு. ஸோ ட்ரீ என்ன சொல்ல வருது, மக்களோட அதாவது நார்மலாக ஹியூமனை ஃபீல் பண்ணு, அவங்ககிட்ட கற்றுக்கோ. அண்ட் டிலைட் இன் தியர் பிரசன்ஸ், யார் இருந்தாலும் என்ஜாய் தியர் பிரசன்ஸ். ஒரு மாதிரி கடுப்பாக அவங்க மேலே கோமா பார்க்காத, ரிலாக்ஸாக இரு. லுக் அப் அட் தி மூன் தட் ஷைன்ஸ் டவுன் அப்பான் யூ. மேலே மூணை பாரு, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுது, உங்ககிட்ட அந்த சன்ஷைனை கொடுக்குது. அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டார்ஸ் அட் நைட். மிஸ்ட்ரிஸ் அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டார்ஸ் அட் நைட். நைட் நேரத்தில் இந்த ஸ்டார்ஸ் எப்போ இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணு. அதாவது யோசி, எப்போவுமே ஒரு சின்ன இதில் இருக்காமல் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறார். சீக் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் தி குட் திங்ஸ் இன் லைஃப். சீக் நரிஷ்மெண்ட் அந்த இடத்துல ஹாப்பினஸ். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஹாப்பினஸை தேடு, கண்டுபிடி, என்ஜாய் பண்ணு. சிம்பிள் ப்ளஷர், சின்ன சின்ன விஷயம். எர்த், பூமி, நம்ம இன்னைக்கு வாழ்கிறோமே, அப்பா என்ஜாய். ரீசெண்டாக கூட நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதனால என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். பிகாஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டன். பட் இருக்கிற மூமெண்ட்டை மேக் இட் சர்டன் அஸ் வெல் அஸ் என்ஜாயபிள் அண்ட் மெமரபிள். ஃப்ரெஷ் ஏர், லைட், பி கண்டென்ட் வித் யூர் நேச்சுரல் பியூட்டி. உங்ககிட்ட என்ன இருக்கோ என்ஜாய் பண்ணு. பாடி ஷேம் பண்ணாத. உன் குண்டாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், 6 packs இருக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறத நீ என்ஜாய் பண்ணு. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடி. லெட் யூர் லிம்ஸ் ஸ்வாப் அண்ட் டான்ஸ் இன் தி ப்ரீசஸ். அப்படின்னா உன் லிம்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். லிம்ஸ்னா கை கால்கள் மூவ்மெண்ட் ஆகட்டும், ஷேக் ஆகட்டும், டான்ஸ் ஆடு, புதுசாக இருக்கும். பி ஃப்ளெக்சிபிளாக இரு. அதாவது சேஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறு. ஒரே இடத்துல உட்காந்து வெயிட்டை போட்டு என்ன சொல்கிறது, சுகர் பிபி எல்லாம் வளர்க்காம ரிலாக்ஸாக பி எ ஹெல்த்தி மைண்ட். ஒரு கோட் சூப்பராக ஞாபகம் வருது இந்த இடத்துல. அண்ட் லைக் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்து தான் வந்து எப்போவுமே வெல்த். காசு பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம், பட் ஒரு பீஸ் மைண்டு, ஹெல்த்தி பாடி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ரிமெம்பர் யுவர் ரூட்ஸ், என்ஜாய் தி வியூ. உன்னோட பேஸ் என்னைக்கு மறக்காத. சொல்லுவாங்களே, நீ எவ்வளோ உயரம் போனாலும் உன்னோட ஸ்டார்டிங்கை நீ மறக்காத. அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஹம்பிள். உன் ஹம்பிள்னஸை மறக்கக்கூடாது. உன்னோட எவ்வளோ பெரிய க்ரோத் ஆனாலும் நீ யாருன்னு நீ மறக்காத. என்ஜாய் தி வியூ. என்ஜாய் பண்ண லைஃப்பை. அதாவது எவ்வளோ உயரம் போனாலும் என்ஜாய் பண்ண, அதே நேரம் கிரவுண்டடாக இரு. That's it. Right? So beautiful poemல நிறைய விஷயங்கள், அதாவது லைஃப் அட்வைஸ் இல்லை, லைஃப் லெசன்ஸ் ஆக்சுவலி ஐ வுட் சே. ஸோ அபவுட் தி ஆத்தர் பார்ப்போமா? அமெரிக்கன் ஆத்தர், நல்லா பாருங்க. இலான் ஷமீர் இஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், ஆர்டிஸ்ட், கீனோட் ஸ்பீக்கர், ரெனாட் ஃபார் ஹிஸ் நேச்சர் இன்ஸ்பயர்ட் ஒர்க். நேச்சர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதுவார், அதுதான் இந்த போயம். அண்ட் என்வாயர்மெண்டல் அட்வொகேசி, என்வாயர்மெண்ட்ஸை பற்றி எழுதுவார். ஸோ இந்த போயமும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் நேச்சர் இன்ஸ்பயர்ட் அண்ட் என்வாயர்மெண்டல் தான். நேச்சர் இன்ஸ்பயர்ட், நேச்சர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. ஹிஸ் நேம் மீனிங், அவரோட பேரோட மீனிங் என்ன பாருங்க, ப்ரொடெக்டர் ஆஃப் தி ட்ரீஸ் தான். ரிஃப்ளெக்ட்ஸ் இஸ் டீப் கனெக்ஷன் டு நேச்சர். ஸோ அவர் பேர்லேயே வந்து என்ன இருக்கு, நேச்சர் இன்ஸ்பயர்ட் தான். ஸோ இது கூட கேள்வியாக வரலாம், இந்த ஆத்தரோட மீனிங் என்ன, நேமோட மீனிங் என்ன. ஷமீர் கெயின் ப்ராமினன்ஸ் வித் ஹிஸ் அட்வைஸ் ஃப்ரம் நேச்சர் சீரீஸ், offering wisdom from various natural elements such as trees and river. ஸோ அவர் மெயினாக கெயின் ஆனதே வந்து இந்த அட்வைஸ் ஃப்ரம் நேச்சருங்கிறது ஒரு சிங்கிள் போயம் கிடையாது. இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் போயம். எதுலேருந்து இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டார்? ட்ரீஸ், ரிவர்ஸ், அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து லைஃப் லெசன்ஸை வந்து மக்களுக்கு அவர் போய் சேர்த்துட்டு இருந்தார். பியாண்ட் ரைட்டிங்கை தாண்டி ஹி கிரியேட்ஸ் சில்க் ஆர்ட் இன்க்ளூடிங் லைஃப் சைட்ஸ் சில்க் ட்ரீஸ் பிளான்டட் ஓவர், நல்லா பாருங்க, 1,10,000 ட்ரீஸை வந்து பிளான் பண்ணியிருக்காரு த்ரூ இஸ் கம்பெனி. அவர் கம்பெனி பேர் என்ன? யுவர் ட்ரூ நேச்சர் .inc. டு ஆஃப்செட் பேப்பர் யூசேஜ் அண்ட் ப்ரொமோட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சில்க் ஆர்ட், லைஃப் சைட், சில்க் ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இஸ் மோர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் வாட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஃபியூச்சருக்கு ஏதோ பண்ணணும், சேவ் ட்ரீஸ், அந்த ஒரு ஆங்கிளில் வந்து, அதாவது குளோபல் வார்மிங்கை தடுக்கணும், எர்த் நல்லா க்ரீனாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரில். ஸோ அவர் கம்பெனி பேர் இதுதான். ஷமீஸ் டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன்க்ளூட் ரீடிங் எக்ஸ்பெக்டேஷன் இன் தி ஸ்விஸ் ஆல்ப்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு இம்மன்ஸ் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் லைக் மியாவ் வுல்ஃப்ஸ் ஹவுஸ் ஆஃப் எட்டர்னல் ரிட்டர்ன். ஸோ அவர் வெறும் ரைட்டிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டி லீடிங் எக்ஸ்பெக்டேஷன் தான். அவர் நிறைய ட்ரெக்கிங் பண்ணியிருக்காரு இந்த மலைக்கு, ஸ்விஸ் ஆல்ப்ஸ், அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு இம்மன்ஸ் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன். நிறைய ஆர்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கே?
இந்த இடத்துல மியாவ் லைக் மியாவ் உல்ஃப் ஆஃப் எட்டர்னல் ரிட்டர்ன் சொல்லி ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இஸ் அ டைவர்ஸ் பர்சன், நாட் ஓன்லி ரைட்டிங், கம்பெனி வச்சிருக்காரு, அந்த கம்பெனி பேர் பார்த்துக்கோங்க. தென் என்ன வேற என்ன பண்ணிக்காரு, அவர் வந்து அவர் பேர்லேயே வந்து என்ன இருக்குது, ப்ரொடெக்டர் ஆஃப் தி ட்ரீஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய போயம்ஸ் எழுதி, ஐ மீன் அதை நேச்சரை பேஸ் பண்ணி ட்ரீஸ் அண்ட் ரிவர்ஸை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிக்காரு, விஸ்டமை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியம், ஹீ இஸ் அண்ட் டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன லீடிங் அண்ட் எக்ஸ்பெடிஷன் டூ. ஓகே ஃபைன் குட். ஸோ glossary பார்ப்போம். டிக்ஷனரி, abundance, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சம்திங். abundance, எங்கிட்ட abundance சுகர் இருக்குன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், சின்னது கிடையாது. கண்டென்ட்மெண்ட், போயம்லேயே சொன்னேன், a state of happiness, satisfaction. wisdom, knowledge gain through experience, knowledge gain through experience. டீ சுடுங்கிறது நாலேஜ், அது நீங்கள் தொட்டு பார்த்து டீ சுடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா wisdom. ஓகேவா? இது அதுக்கப்புறம் தொடுவீங்களா? தொட மாட்டீங்க, அது வரைக்கும் சும்மா எழுதிட்டு இருப்பீங்க. சுடு டீ வந்து உங்கள் மேலே பட்டால் எரியும், இல்லைனா சுடும். பட் தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த விஸ்டமே வரும், என்னது இது உண்மைதாண்டா பொய் கிடையாதுன்னு சொல்லி. ஓகே. நரிஷ்மெண்ட், ஃபுட் ஆர் சப்ஸ்டன்ஸ் நீடட் ஃபார் கோல், குட் ஃபுட் உங்கள் க்ரோத்துக்கு டெவலப் பண்ணும். ஃப்ளெக்சிபிள், பாடி ஃப்ளெக்சிபிள், ஏபிள் டு பெண்ட் வித்தவுட் பிரேக்கிங். ஓகே. அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட், ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட். பர்சானிஃபிகேஷன், என்ன பர்சானிஃபிகேஷன்? ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட். ஒரு ட்ரீயை வந்து ஸ்டாண்ட் டால் அண்ட் ப்ரௌட், இது ரெண்டுமே ஹியூமன் கேரக்டர், ரெண்டுமே ஹியூமன் கேரக்டர். ஒரு ஹியூமன் கேரக்டர் தூக்கி நான் ஹியூமன் என்னது இதில் ட்ரீ. ஓகே. சிங்க் யூர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த், சிங்க் யூர் ரூட்ஸ் டீப்லி இன் டு தி எர்த். மெட்டஃபர், ஸ்டெபிலிட்டி பற்றி பேசுது, கரெக்டா? டீப்லி இன் டு தி எர்த் மீனிங் என்ன? டீப்பாக எர்த்துக்குள்ளே போனால் ஸ்டேபிளாக இரு, அதாவது பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணு. ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட் சோர்ஸ், கிரேட்டர் சோர்ஸ். ரிஃப்ளெக்ட் தி லைட் ஆஃப் அ கிரேட்டர் சோர்ஸ். விஸ்டம், நீ கற்றுக்கிட்டது வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொடு. விஸ்டம், அதை வந்து டைரெக்டாக வந்து என்ன கம்பேர் பண்ணுறாங்க, ரிஃப்ளெக்ட் தி லைட். ஓகே, அதனால மெட்டஃபர். எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன், எம்ப்ரேஸ் வித் ஜாய் தி சேஞ்சிங் சீசன். மெட்டஃபர், சீசன்ஸ் இங்கே வந்து என்ன சொல், லைஃப் ஸ்டேஜஸ்ன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு லைஃப்லேயே வந்து நிறைய ஸ்டேஜஸ் வரும், அது எல்லாத்தையும் என்ஜாய்மெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுங்க. ஸோ தி சேஞ்சிங் சீசன்ஸை லைஃப் ஸ்டேஜஸில் கம்பேர் பண்ணிக்காங்க, அதனால இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். தி எனர்ஜி அண்ட் பர்த் ஆஃப் ஸ்ப்ரிங், அகெயின் எனர்ஜி பர்த் ரெண்டுமே ஹியூமன் குவாலிட்டி, ஸ்ப்ரிங்கோட கம்பேர் பண்ணிக்காங்க, சாரி ஸ்ப்ரிங்கை அசோசியேட் பண்ணிக்காங்க. பர்சானிஃபிகேஷன். ஓகே. growth and contentment of summer, again personification. Wisdom to let go of in the fall, personification. Fine. Finally, seek nourishment from the good things in life. From the good things in life. Metaphor. Nourishment as happiness. ஸோ நரிஷ்மெண்ட்டை தூக்கி நான் இதோட கம்பேர் பண்ணுறேன், ஹாப்பினஸோட கம்பேர் பண்ணுறேன். அதாவது நல்ல நல்ல விஷயத்துலேருந்து நரிஷ்மெண்ட் என்ன, ஹாப்பினஸ் வளர்த்திக்கோ. ஏன் ஹாப்பினஸ் வளர்த்தணும்? ஹாப்பினஸ் வளர்த்தா நீ க்ரோ ஆவ, நீ ஹாப்பியாக இருக்கும்போது என்ன ஆகும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் யூ கோ ஃபர்தர். எர்த், ஃப்ரெஷ் ஏர், லைட், இமேஜினரி தான். இட்ஸ் கால்ட் அஸ் இமேஜினரி. ஸோ நீ யோசிச்சு பார்ப்ப. ஓகே. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது எர்த், உன் மைண்ட் எப்படி போகும், டேரெக்டாக எர்த்துக்கு தான் போகும். ஃப்ரெஷ் ஏர், அப்படி ரிலாக்ஸாக ஏர் வரதை பார்ப்பேன். லைட் and air. Okay. What's an alliteration? Let your limbs sway and dance in the breezes. Let limbs. Alliteration na ஒரு sentence startingல ஒரு consonant sound இருக்கும், throughout the sentence continue ஆகும். Remember your roots. Remember root. RR consonant sounds. Okay. So we'll come back to the quick revision. Quick revision பண்ணுவோம். Poet யாரு? இலான் ஷமீர். Theme என்ன? Wisdom for nature. Nature கிட்ட இருந்து wisdom, அதாவது learn the experiences. என்ன சொல்ல வராங்க? சிம்பாலிசம் என்னது? ட்ரீ ஆஸ் லைஃப் கைட். ட்ரீ மாதிரி இரு. என்ன ட்ரீ மாதிரி இரு? ரூட்டை வந்து எப்படி நீ ஏர்த்து அடி, எவ்வளோ டீப் ஏர்த்துக்கு அடியில் போறியோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ இருப்ப. அப்போனா என்ன, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. ஒன்று. ரெண்டாவது என்ன, சன் கிட்டேருந்து அந்த லைட்டை வாங்கி விஸ்டமாக கொடு. என்னது? நல்ல பழங்களாக கொடு. அகெயின் விஸ்டம், கெட் தி விஸ்டம் ஃபார் தி குட் பீப்புள் அண்ட் ரிஃப்ளெக்ட். மூணாவது என்ன, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறு, அடாப்ட் பண்ணிக்கோ. ஸ்ப்ரிங்கா புதுசாக வளரு, பர்த் ஆகு, எனர்ஜியாக இரு. சம்மரா க்ரோ பண்ணு, நல்லா ஹாப்பினஸாக இரு. வின்டரா ரெஸ்டடு. ஆட்டமா புதுசாக கற்றுக்க ரெடியாக இரு. ஸோ எம்பரஸ் சேஞ்ச், ஸ்டே ரூட்டட், வெரி கீ. ஸ்டே ரூட்டட், எவ்வளோ பெரிய உயரத்தில் போனாலும் ஹம்பிளாக இரு. ட்ரீ ஆஸ் லைஃப் கைட், ஒரு ட்ரீயை வந்து லைஃப் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோ. சீசன்ஸ் மீனிங் ஸ்ப்ரிங் சொன்னது தான். பர்த், சம்மர் க்ரோத், லெட்டிங் கோ. ஃபால்னா லெட்டிங் கோ,
தவறுகள் நடந்துச்சுன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோ, புதுசாக அதை கற்றுக்கோ. வின்டர் ரெஸ்ட் எடுக்கிற பீரியட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க? மெட்டஃபர், டைரக்ட் கம்பேரிசன்ஸ், பர்சானிஃபிகேஷன், ஹியூமன் ட்ரைட்ஸை வச்சு நான் ஹியூமன் ட்ரைட்ஸை கம்பேர் பண்ணிக்காங்க. இமேஜரி, அவரோட கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டன்ட், யுவர் ட்ரூ நேச்சர் ஐஎன்சி .inc. இதில் தான் வந்து அவர் 1,10,000 + ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆர்டிஸ்டிக் ப்ராஜெக்ட், அவர் எடுத்த ப்ராஜெக்ட் வந்து மியா வுல்ஸ் ஹவுஸ் ஆஃப் எட்டர்னல் ரிட்டர்ன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி we coming back to the questions. What is the theme? Theme என்ன இந்த போயமோட தீம்? Advice from a tree. Wisdom nature offers for life. Advice from a tree, wisdom nature. Wisdom nature offers for tree. நேச்சர் வந்து எனக்கு கொடுக்குற விஸ்டம், அது லைஃபோட எப்படி நான் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபாலோயிங் இஸ் நாட் மென்ஷன் இந்த போயம். அஃப்கோர்ஸ் அனிமல்ஸ் தான். க்ரோத் மென்ஷனாக இருக்குது எதில்? சம்மரில். சீசன்ஸ், டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி, ட்ரீ மாதிரி ஃப்ளெக்சிபிள், லைஃப் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு பார்த்தோம். வாட் டஸ் தி போயட் மீன் பை சிங்க் யோர் ரூட் டீப் இன் டு தி எர்த், ஸ்டே கனெக்டட் டு யுவர் வேல்யூஸ் அண்ட் ஆரிஜின்ஸ். சிம்பிள். அதாவது உன் பேஸ்மெண்ட் எப்பவுமே ஸ்ட்ராங் வச்சுக்கோ, கனெக்டட் டு யுவர் வேல்யூஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீ படித்தது எல்லாமே மறந்துடாத, எப்பவுமே உன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வை. வாட் இஸ் தி போயட் சஜஸ்ட் அபவுட் நேச்சுரல் பியூட்டி? நேச்சுரல் பியூட்டி பற்றி அவர் என்ன சொல்கிறாரு? பி கண்டென்ட் வித் யர் நேச்சுரல் பியூட்டி. உங்ககிட்ட இருக்கிற பியூட்டியை பிலீவ் இட் அண்ட் பி ஹாப்பி வித் இட். அவங்ககிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இருக்குன்னு உன்னால் உங்ககிட்ட என்ன இருக்கும், பி ஹாப்பி வித் தட். வாட் மெசேஜ் டஸ் தி போயம் கன்வே? போயம் என்ன கன்வே பண்ணுது? லிவ் வித் ஹார்மனி வித் நேச்சர், எம்ப்ரேஸ் லைஃப் சேஞ்சஸ். லிவ் வித் ஹார்மனினா எல்லாரும் சமம். Happy, be happy with everyone, talk to everyone, be happy, chill and embrace life changes. Lifeல புது changes, different life situations வரும்போது enjoy பண்ணுங்க, live your life. Which company did Elan Summit establish? Your Nature INC. And ரொம்ப முக்கியம், இல்ல வர 1,10,000 plants வந்து trees வந்து grow பண்ணியிருக்காரு. In which artistic project did இலான் ஷமீர் பார்ட்டிசிபேட்? இந்த ஆர்டிஸ்டிக் ப்ராஜெக்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். மியான் வுல்ஸ் ஹவுஸ் ஆஃப் எட்டர்னல் ரிட்டர்ன். வாட் இஸ் இலியான் ஷமீர் நோன் ஃபார்? அவர் பேரோட மீனிங் என்ன? ஹிஸ் நேச்சர் இன்ஸ்பயர்ட். பேரோட மீனிங்கில் இவர் எதனால் எல்லாத்துக்கும் தெரியப்பட்டது? பிகாஸ் ஹிஸ் நேச்சர் இன்ஸ்பயர்ட் போயட்ரி அண்ட் ஆர்ட் ஒர்க். நேச்சரை பேஸ் பண்ணி தான் அவரோட போயட்ரி இருக்கும், இல்லைனா அவர் ஆர்ட் ஒர்க் இருக்கும். நேச்சர்னா என்னெல்லாம் சொன்னோம் போயமில் பார்த்தோம்? ட்ரீஸு, ரெண்டாவது ரிவர்ஸ். ஓகே, வாட் லிட்டரரி டிவைஸ் இஸ் யூஸ்ட் இன் லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வா அண்ட் டான்ஸ் இன் தி ப்ரீசஸ்? லிம்ஸ், கை கால்கள் என்ன இந்த லைனில் எது வந்து அசோசியேட்டட்? பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்னது இதில்? லிம்ஸ். அதை தூக்கி நான் ட்ரீஸுக்கு கொடுக்குறேன், கம்பேர் பண்ண ட்ரீஸை வச்சு சொல்கிறேன். லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வா அண்ட் டான்சஸ் இன் தி ப்ரீஸ், சஜஸ்ட் ஸ்டேயிங் ஸ்டில். ஓகே, ஸ்டேயிங் ஸ்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட் யுவர் லிம்ஸ் ஸ்வா அண்ட் டான்ஸ் இன் தி ப்ரீசஸ், அது staying still. So எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் be flexible, talk to people, move around and be grounded as usual. Okay, so thank you. Start each day with a positive thought and a grateful heart. So very important quote actually. So ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது be happy actually, ஒரு பாசிட்டிவ் தாட்டோட yes today I'm going to do this, I'm going to achieve this, and with a grateful heart. Yes, thank you for what I am. அதனால அதுதான் இந்த போயம்லேயும் சொல்லியிருப்பாங்க, don't compare yourself. Right? Be happy with your natural beauty. I know what, be happy with that. Yes, I'm going to do great things. Imagine that, dream that, but at the same time, plan, execute, and achieve your goal. With this, thank you. Jai Hind.